Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Video and audio clear? Yes. So இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான லெசன் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். So we'll be discussing very fast. Hello. Hi. வணக்கம் கிளியர் சூப்பர். ஸோ ஹெரிடிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹெரிடிட்டிங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வில் பி டிஸ்கஸிங் ஹெரிடிட்டினா என்ன, அண்ட் தென் வில் பி டாக்கிங் அபவுட் வேரியேஷன்ஸ்னா என்ன, தென் வில் பி டிஸ்கஸிங் அதில் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்னா என்ன, டைஹைப்ரிட் கிராஸ்னா என்ன, மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ். ஸோ கிரகர் மெண்டல் அப்படிங்கிறவர் யார், then we'll be discussing about mechanism. Takkan move aayirலாம். So we'll be finishing the topic today. Clear ah? Ellarum, are you all ready? Evolution illa, yes. Evolution is not in the syllabus. Yes, you need not worry about it. Evolution is not in the syllabus. ஸோ உங்களுக்கு வந்து லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். PYQ சேலஞ்ச் 100 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சாம்பிள் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சயின்ஸ் கொஸ்டினுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு ஷிமோன் சார் கொடுத்துருக்காரு. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் see it. ஃபைன். ஸோ மறந்துடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட். ஃபைன். ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து உள்ள டாபிக் உள்ள போகலாம். ஃபைன். சூப்பர். ஐ எம் குட். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். And biology again is my favorite topic, so I have come here to discuss with you. Polama? Fine. First, variation na enna? So, இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ வேரியேஷன்னா என்ன அப்படின்னா டிஃபரன்சஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் தோ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரும் ஒரே ஸ்பீஷியஸாக இருந்தாலும் அதில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. வேரியேஷன் அப்படிங்கிறது எல்லா ஆர்கானிசம்லையும் இருக்குது. கரெக்டா? ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு கூட கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா வில் பி ஃபினிஷிங் இட் வித்தின் 6:15 மேக்ஸிமம் 6க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவோம். 1 ஹவரில் வில் பி ஃபினிஷிங் திஸ் டாபிக். ஓகே. ஸோ எல்லா ஆர்கானிசம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ், அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்பியரன்ஸ்லேருந்து நிறைய விஷயத்தில் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மேம், இந்த வேரியேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்டா மேம், வேரியேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் மேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, வேரியேஷன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸே வந்திருக்க மாட்டோம். புரிஞ்சுதா? பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தால் அப்படியே மைக்ரோ ஆர்கானிசமாகவே இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் வர்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியேஷன் இஸ் a result of mixing characters. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will be asked in the examination. 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேரியேஷன் இஸ் a result of mixing of genetic characters. ஸோ அதில் வந்து எப்படி இந்த வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி, எஸ்பெஷலி அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்க்ட் வேரியேஷன் இருக்கும். செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அனிமல்ஸில் ஆர் எனி ஸ்பீஷியஸ் யூ வில் ஹாவ் வேரியேஷன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, நான் பார்த்தேன். வேரியேஷன்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் ஆகும், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், லைக் எப்படிலாம் வேரியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் மிக்ஸ் ஆகிறதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. இல்லை ஆர்கானிசத்துக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்சஸ் வர்றது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேரியேஷன் சொல்லுவாங்க. சரி மேம், இந்த PYQல டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன மேம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்கும்னா கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த PYQக்கு நான் என்ன மேம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் 2 டைப்ஸ் இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லையும் இருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியேஷனுங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மட்டும் கிடையாது.
ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லயும் இருக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லயும் இருக்கும். ஆனா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் நிறைய வேரியேஷன் இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம்ல, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா செல் டிவிஷனா இருக்கலாம், என்ன ஃபார்ம் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் வேரியேஷன் இருக்கும். ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக இருந்தால் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தால் செக்ஷுவல் வேரியேஷன், ஜெனட்டிக் வேரியேஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒருவேளை கொஸ்டினில் வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ஆர் வாட் ஆர் த டூ சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்க, இல்லைன்னா ஜென்ரலாக வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அங்கே வேரியேஷன்ஸ் ஆர் மினிமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வேர் த வேரியேஷன்ஸ் ஆர் மேக்ஸிமம். புரிஞ்சுதா? ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஆர் மினிமம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா வேரியேஷன்ஸ் ஆர் மேக்ஸிமம். புரிஞ்சுதா? கிளியர்? இது கிளியரா? ஒருவேளை இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? லைக் வாட் இஸ் வேரியேஷன் அப்படின்னா, மிக்சிங் ஆஃப் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ப்ரொடியூசஸ் டிஃபரன்சஸ், அவ்வளோதான் வேரியேஷன். So what are the sources of variation கேட்டாங்கன்னா, asexual reproduction, minimum variation, sexual reproduction, maximum variation. Clear? Fine. இந்த PPT கொடுக்க சொல்ற, listen very carefully. Okay? Fine. So அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes. So human beings undergo sexual reproduction. So there is a mixing of genetic material. So it is observed in the offspring. ஸோ உங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ வந்து அம்மா மாதிரி பேசுகிற, நீ வந்து அப்பா மாதிரி பார்க்கறதுக்கு இருக்க, உன்னோட ஸ்மைல் பார்த்தா உங்களோட அம்மா மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ why this variation comes or where this variation comes? ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு இந்த கேரக்டர்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these characters come from our parents. புரிஞ்சுதா? ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the genetic characters come to us from parents. Specifically human beings-ல sexual reproduction நடக்கிறதுனால what happens is variations are observed in the offsprings. Offsprings என்ன? Next generation. புரிஞ்சுதா? Children, young ones, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா offspring அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? எஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாட்ல போடுங்க, நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது ஒன் ஷாட், தட் இஸ் அவர் பிளான். ஸோ வில் கோ மூவ் அஹெட். ஃபைன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், இது நல்லா பார்த்துக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, process of transfer of characters from one generation to the next generation is called as heredity. புரிஞ்சுதா? So the process of transformation of genetic characters or process of transformation of characters from one generation to the next generation is called as heredity. புரிஞ்சுதா? ஸோ the next generation என்னன்னு சொல்லுவாங்கன்னா progeny அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? The process of transfer of characters from one generation to next generation is called as heredity. கிளியர்? இது கண்டிப்பாக அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லைன் எழுதினா போதும். 3 மார்க்ல கேட்டாங்கன்னா மறக்காம எக்ஸாம்பிள் எழுதுங்க. எக்ஸாம்பிள் வந்து ஐ கலர், ஹேர் கலர், ஹைட்டு, எதுனால நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுதா? ஸோ திஸ் வில் பி கிவன் ஆஸ்க் டு யூ இன் எக்ஸாமினேஷன். ஸோ வாட் இஸ் ஹெரிடிட்டின்னு கேட்டாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கால்ட் அஸ் ஹெரிடிட்டி. திஸ் லீட்ஸ் டு ப்ரோஜெனி வித் வேரியேஷன். ஏன்னா அம்மா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வரும், அப்பா கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு 2 சைட்ல இருந்து ஒரு கேரக்டர் ஜாயின் ஆகி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் வரும். வாய்ஸ் கிளியரா இருக்கா? இஸ் இட் மை வாய்ஸ் கிளியர் எவ்ரிவன்? Is my voice clear, everyone? I hope my voice is clear. Yes? Clear. Very good. Fine. So this is what is called as heredity. So next வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, organisms like bacteria, amoeba எல்லாம் asexual reproduction இருக்கனால minimum variation தான் இருக்கும் அப்படிங்கிறது you should know. Fine. So variations are important. இது வந்து உங்ககிட்ட கேட்கலாம், why is variations important? இல்லைனா what will happen if variation did not take place? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஹெரிடிட்டி நியூமரிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், டோன்ட் வரி, வில் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் அந்த ஹேபிடேட்ல சர்வைவ் ஆகுமா, அடாப்ட் ஆகுமா டிசைட் பண்றது இந்த வேரியேஷன் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ why is variation important அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ வேரியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ்
ஆர்கானிசம் ஒரு 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 என்வாயர்மெண்ட்டில் அடாப்ட் ஆகுமா சர்வைவ் ஆகுமான்னு டிசைட் பண்ணுறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன் தான். புரிஞ்சா? சிங்கிள் செல்லேருந்து மல்டிபிள் செல் ஆர்கானிசம் வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வேரியேஷன் ஒன்லி. புரிஞ்சா? எஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா we'll be discussing about most important concept. Yes, inheritance of trait. ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்ட அந்த மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ், சரியா? ஸோ who is John Graham Mendel? ஸோ ஜான் கிரஹர் மெண்டல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he is doing some experiment. எதில் வந்து வேரியேஷன் நடக்கலன்னா என்ன ஆகும்? வேரியேஷன் நடக்கலன்னா நம்ம இன்றைக்குமே ஒரு அமீபாவாவோ இல்லை பாக்டீரியாவோ இருந்திருப்போம், இன்னைக்கு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்க மாட்டோம். இதுக்கு வேரியேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் which you call it as evolution. Clear? Fine. Next. So any other points for importance கேட்டிங்கன்னா வேரியேஷன் நடக்கிறதுக்கு வந்து you can talk about, see listen, நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. what are the importance of variation அப்படின்னு கேட்டாங்கன்னா first point you have to write is this: variations are important because it will determine organism will able to adapt and survive in its habitat or not அப்படிங்கிறது இருக்கும். லைஃப் வந்து சிங்கிள் செல்லிருந்து இன்னைக்கு வேரியேஷனால தான் டைவர்சிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுதா? ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட் 2 points 3 points இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா யூ கேன் டாக் அபவுட். அண்ட் இன்னைக்கு வந்து சிங்கிள் செல்லேருந்து மல்டி செல் ஆர்கானிசம்ஸ் வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குது, இந்த மாதிரி எதனால எழுதலாம். ப்ரோஜனிங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷன். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கால்ட் அஸ் ப்ரோஜனி. ஸோ ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன், இப்போ என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் மை ப்ரோஜனி, அதுதான் அர்த்தம். புரிஞ்சுதா? எஸ். ஸோ வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஃபைன், ஓகே. இப்போ கிளியரா இருக்கா எல்லாத்துக்கும்? இப்போ கிளியரா இருக்கா? ஃபைன். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிட்னா என்ன? வாட் இஸ் அ ட்ரெயிட்? ட்ரெயிட், அல்லீல்ஸ், இதுக்கான டெஃபினிஷன்லாம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வாட் இஸ் அ ட்ரெயிட்? ட்ரெயிட்டுங்கிறது எந்த கேரக்டராக இருந்தாலும், எனி கேரக்டர் யூ கால் இட் அஸ் ட்ரெயிட். புரிஞ்சுதா? ஸோ அ ட்ரெயிட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஆஃப் அன் ஆர்கானிசம். எந்த கேரக்டராக இருந்தாலும், ஹைட்டு, இல்லைனா ஸ்கின் கலரு, ஐ கலரு, ஹேர் டெக்ஸ்சரு, எதுவாக இருந்தாலும், இல்லை ஒரு ஃப்ளார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரோட கலர், இல்லை அந்த பிளான்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? trait அப்படின்னு சொல்லலாம். So trait is simply a specific character of an organism that you call it as trait. Okay? So rules of inheritance வந்து என்ன அப்படின்னா mother and father ரெண்டு பேரோட genetic materialum equally combine ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் சைல்டோட trait வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா inheritance of trait இப்படி தான் இருக்கும். Okay? Trait can be influenced by paternal and maternal DNA. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ் சி நவ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ப்ளீஸ் லிசன். பன்னெட் ஸ்கொயர் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீன் அண்ட் அலில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் அப்படிங்கிறது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏல ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ, அந்த பர்டிகுலர் ட்ரெயிட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறத ஜீன்னு சொல்லுவோம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஜீன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டுக்கு டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் இந்த டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் இல்லையா, தட் யூ கால் இட் அஸ் ஜீன். அலீல்னா என்னன்னா ஒரே ஜீன்லேயே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அப்படிங்கிற ஜீனில் டால் அண்ட் ஷார்ட்டை வந்து அலீல்னு சொல்லுவாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரெயிட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயிட் என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி எனி ட்ரெயிட். புரிஞ்சுதா? அந்த ட்ரெயிட் ஒரு ஹைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கலராக இருக்கலாம், வாட் எவர் இட் கேன் பி, யூ கால் இட் அஸ் ட்ரெயிட். இந்த ட்ரெயிட்லேயே டிஃப்ரெண்ட் ட்ரெயிட்ஸ் இருக்கும்ல, டால், ஷார்ட், இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலீல்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ this is very very important. So gene அப்படிங்கிறது a part of DNA or a fragment of DNA that is responsible for a trait, you call it as gene. So இதுவே பார்த்தீங்கன்னா allele அப்படின்னா different types of same gene, you call it as allele. இங்க keyword வந்து the same gene, அதான் keyword. புரிஞ்சுதா? So gene அப்படிங்கிறது fragment of DNA responsible for a trait. allele அப்படிங்கிறது same gene of different variations. புரிஞ்சுதா? Yes. Fine.
அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the father of who's called as father of genetics அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. who's called as the father of genetics? The father of genetics is John Grigor Mendel. புரிஞ்சுதா? So he is the father of genetics. Sir Grigor John Mendel, he is the father of genetics. புரிஞ்சுதா? Yes. So next வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so now we are going to talk about why did he choose pea plant அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So that you have to answer. இது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Listen very carefully. Why did he choose pea plant? So இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். Why did he choose pea plant for his experiment அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து several variations இருந்துச்சு. So he had several variation. Keywords போட்டு எழுதுங்க. own wordsல எழுதாதீங்க. Keywords போட்டு எழுதுங்க. புரிஞ்சுதா? Yes. Hello Kavya, hi. Hello. Yes, fine. So next வந்து these plants give large number of offspring. இது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட். self pollinate naturally and can be easily cross pollinated. Point number 3. புரிஞ்சுதா? Why did he choose pea plant? ஏன் வந்து pea plant சூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செவரல் வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷனும் பண்ண முடியும், செல்ஃப் பாலினேஷனும் நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ட்ரூ ப்ரீடிங், அதாவது சேம் டைப் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வரும். இந்த ட்ரூ ப்ரீடிங்னு சொல்றாங்கல்ல. ஸோ தீஸ் ஆர் த 4 points you can take down. Why did he choose? புரிஞ்சுதா? ஸோ இதுல ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டாமினன்ட் ட்ரைட், ரெசிசிவ் ட்ரைட்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? Can anyone tell me what is dominant trait and recessive trait? Fine. யாராவது சொல்ல முடியுமா? dominant trait என்ன, recessive trait என்னன்னு சொல்ல முடியுமா? Yes. Let me see who is saying. dominant trait என்ன, recessive trait என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். Okay. See, listen very carefully. Dominant trait என்னன்னா இதுதான் allele இருக்கு இல்லையா? So let's say tall. Tall ஓட allele என்னது? T. கரெக்ட்டா? So dominant trait னா recessive trait னா என்னன்னா எந்த ஒரு character express ஆகிறதுக்கு 2 allele வேணும். கரெக்ட்டா? Wait, I'll explain it to you. See, எந்த ஒரு கேரக்டர் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். டாமினன்ட் ட்ரைட், ரெசசிவ் ட்ரைட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கீவேர்ட் என்ன அப்படின்னா ஹோமோசைகஸ் அலீல்னா என்ன? ஹெட்டரோசைகஸ். ஹோமோசைகஸ் ஹெட்டரோசைகஸ்னா எந்த ஒரு ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கும் 2 அலீல் வேணும். ஹோமோசைகஸ் அலீல்னா என்னன்னா 2 அலீலுமே சேமா இருக்கிறது ஹோமோசைகஸ் அலீல். 2 அலீலும் டிஃப்ரெண்டா இருந்தா ஹெட்டரோசைகஸ் அலீல். நல்லா பார்த்துக்கோங்க. ஹோமோசைகஸ் அலீல், ஹெட்டரோசைகஸ் அலீலுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா 2 அலீலுமே சேமா இருந்தா ஹோமோசைகஸ் அலீல், 2 அலீலுமே டிஃப்ரெண்டா இருந்தா ஹெட்டரோசைகஸ் அலீல். கிளியர்? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அலீல்ங்கிறது என்னன்னா ஒரே ஜீன்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் அலீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல டாமினன்ட் ட்ரைட்டுங்கிறது என்னன்னா ஹோமோசைகஸா இருந்தாலும் அந்த ட்ரைட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஹெட்டரோசைகஸா இருந்தாலும் அந்த ட்ரைட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த பீ பிளான்ட்ல நம்ம இதை வந்து பன்னட் ஸ்கொயர் போட்டிருப்போம். புரிஞ்சுதா? ஸோ பன்னட் ஸ்கொயர்ல வந்து என்ன போட்டிருப்போம் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. டாமினன்ட் ட்ரைட்டுங்கிறது ஹோமோசைகஸா இருந்தாலும் அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஹெட்டரோசைகஸா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும். கிளியர்? பட் ரெசசிவ் அலீலுங்கிறது ஹோமோசைகஸா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ டாமினன்ட் அலீலுங்கிறது ஹோமோசைகஸா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஹெட்டரோசைகஸா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெசசிவ் அலீல் அப்படிங்கிறது ஹோமோசைகஸா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ கிரிகர் மெண்டல் என்ன பண்ணாரு? ஸோ he first experimented with these 2 traits. இதுல வந்து 2 டைப் ஆஃப் கிராஸ் இருக்கு. monohybrid cross, dihybrid cross. கரெக்ட்டா? monohybrid crossனா என்ன? Can someone tell me what is monohybrid cross? monohybrid crossனா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பன்னட் ஸ்கொயர் நான் போட்டு காமிக்கிறேன், சொல்லுங்க. what is monohybrid cross? monohybrid crossனா என்ன? ஒரே ஒரு ட்ரைட், கரெக்ட்டா? ஒரே ஒரு ட்ரைட் எடுத்து கிராஸ் பண்ணுவாங்க, அதுதான் monohybrid cross.
ஃபைன். ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் கிராஸ் பண்ணுறதா லிசன் கீவேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோனோஹைப்ரிட் கிராஸுங்கிறது சிங்கிள் ட்ரெயிட்டை எடுத்து கிராஸ் பண்ணுறது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ்? நம்பர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸுங்கிறது என்னென்னா மேட்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹோமோசைகஸ் ஜீனோடைப். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ மேட்டிங் ஆஃப் individuals with homozygous genotype differing only one character. So இதுதான் definition நல்லா பார்த்துக்கோங்க. monohybrid cross னா என்னன்னு கேட்பாங்க. monohybrid cross னா mating of individuals with homozygous genotype differing in only one character. அவர் அதில் என்ன எடுத்திருப்பாரு? அவர் வந்து இந்த height எடுத்திருப்பார். tall இதுதான் அவர் சூஸ் பண்ணியிருப்பார். கரெக்டா? tall and dwarf சூஸ் பண்ணியிருப்பாரு. டாலோடது என்னது? இதுதான் டாலோட சிம்பிள். இது dwarf-ஓட trait. கரெக்டா? பண்ணட் ஸ்கொயர் போடலாமா? எல்லாரும் ரெடியா? எவ்ரிபடி டேக் யுவர் நோட், கீப் இட். நான் இப்போ பண்ணட் ஸ்கொயர் நான் போட போகிறேன். ஒரு கிராஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். கிளியர் எவ்ரி ஒன்? நோட் வச்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? எஸ், ஃபைன், ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ பண்ணட் ஸ்கொயர் இஸ் அஸ், ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் பண்ணட் ஸ்கொயர். ஸோ பண்ணட் ஸ்கொயரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தே வில் பி கீப்பிங் த ட்ரெயிட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ட்ரெயிட்ஸ் போட்டுக்குவாங்க. புரிஞ்சுதா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு டால் அண்ட் ஷார்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் பண்ணட் ஸ்கொயர். பண்ணட் ஸ்கொயர் இஸ் a simple diagram in which the different types of gametes of one parent and the other parent are placed along the other side. This is what you call it as Punnett square. So அவர் என்ன பண்ணியிருப்பாரு? See here, T, 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 T. So இதுதான் வந்து Punnett square. கரெக்டா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதை வந்து F1 generation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் how you have to draw Punnett square. Clear? ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் T, T, then you have it as T, T. So T, T, T. கரெக்டா? எஸ், கேன் யூ see it Punnett square? நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பவும் நான் வந்து I'm going to draw it again. Everyone look very carefully how you have to draw the Punnett square. நான் சொல்கிறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எல்லாரும் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? பன்னட் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு ட்ரா அ பாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. மோனோ ஹைப்ரிட் கிராஸ்க்கு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. சரி, இதுலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து ஜீனோடைப் ஃபீனோடைப் எப்படி ஃபார்முலா எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கிளியர்? ஃபைன். பன்னட் ஸ்கொயரில் வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேமெட் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இப்படி போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதணும். இதில் F1 ஜெனரேஷன் அப்படின்னு போடணும். கிளியர்? எஸ், ஃபைன், ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஃபார்முலா எடுத்து எழுதுவீங்க? ஹவு வில் யூ ரைட் ஜீனோடைப் அப்படின்னு எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ட்ரா த டயக்ராம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? திரும்ப அதை அப்படியே கிராஸ் பண்ணுறாரு. புரிஞ்சுதா? ஸோ ஹி இஸ் கிராசிங் அகெயின் வித் த சேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணுறாருன்னா, இதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து கிராஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுலேருந்து ரெண்டை எடுத்து கிராஸ் பண்ணுறாரு. திரும்ப செகண்ட் ஜெனரேஷன் கிராஸ் பண்ணுறாரு. ஃபைன். ஸோ செகண்ட் ஜெனரேஷன் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் சேம். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங், சாரி, எஸ், ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் திஸ். So this is second generation. Clear? Fine. Everybody clear? Yes? Punnett square clear இருக்கா? So நீங்க எது ரெண்டை cross பண்றீங்களோ 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சுட்டு you're going to just write it. Clear? Fine. So this is what is Punnett square. So இது monohybrid cross. So monohybrid classல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, listen very carefully. நான் genotypic phenotypic சொல்லி கொடுக்குறேன். Listen very carefully. இந்த ஃபார்முலா நீங்க Punnett square எழுதிட்டு ஃபார்முலா எழுதாம விட்டீங்கன்னா மார்க் கிடைக்காது. புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலா எழுதாம விட்டீங்கன்னா மார்க் கிடைக்காது. ஸோ ஹியர் யூ கேன் சி, இதுதான் நம்ம கடைசியாக போட்ட பன்னட் ஸ்கொயர். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இது வந்து F2 ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷனோட. புரிஞ்சுதா? ஜீனோடைபிக் ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு எழுதுறது ஜீனோடைபிக் ஃபார்முலா. புரிஞ்சுதா?
phenotype-னா அது என்ன character express ஆயிருக்கு அப்படிங்கிறது phenotypic formula. Clear very carefully. Genotypic ratioங்கிறது இந்த alleles-ஓட ரேஷியோவை சொல்றத genotypic ratioன்னு சொல்லுவாங்க. Phenotypic ratio அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது என்ன character express ஆயிருக்கோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா phenotypic ratioன்னு சொல்லுவாங்க. Now I will tick one thing. இந்த Punnett square-ல நான் ஒரு விஷயத்தை டிக் பண்ணுவேன். அது வந்து என்ன அது டாலா ஷார்ட்டா நீங்க சொல்லணும். சொல்வீங்களா? So I'm going to tick it. So you have to tell me is it tall or short. Clear? Start பண்ணலாமா? Are you all ready? Yes, are you all ready? Fine? Yes. So you tell me what is this character? இது இந்த plant tall-ஆ இருக்குமா ஷார்ட்டா இருக்குமா? Tell me. இந்த plant tall-ஆ இருக்குமா ஷார்ட்டா இருக்குமா? Tall, exactly. Fine. அப்ப இதுவும் இது என்னவா இருக்கும்? Tall-ஆ இருக்குமா ஷார்ட்டா இருக்குமா? This one tall or short? Tall. So this one, this is tall or short? This is also tall. அப்ப இது the last one? Last one? How is the last one? Short. கரெக்டா? So last one வந்து ஷார்ட்டா இருக்கா? இப்போ phenotypic ratio சொல்லுங்க. Tall டோட்டலா எவ்வளவு இருக்கு? How many tall plants are present? Totally 3 tall plants are present. கரெக்டா? அவுட்புட்ல வந்ததுல 3 tall plant இருக்கு. ஒரே ஒரு கடைசி இது மட்டும் தான் dwarf. கரெக்டா? So phenotypic ratio என்ன? 3:1 தான் phenotypic ratio. Clear? So 3:1 is the phenotypic ratio. புரிஞ்சுதா? phenotypic ratioங்கிறது கேரக்டர் வச்சு ஒருவேளை உங்களுக்கு டால் கொடுக்கல வேற ஏதாவது கேரக்டர் கொடுத்துருந்தாங்கனாலும் இந்த மாதிரி யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் வேற என்ன ரிங்கிள்டு எல்லோ க்ரீனு எதை கொடுத்தாலும் எந்த விஷயம் கொடுத்தாலும் உங்களுக்கு வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஈஸியாக வரைஞ்சிடலாம். புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ இப்போ வந்து யூ ஹவ் கம்ப்ளீட்டட் phenotypic ratio. ஜீனோடைபிக் ரேஷியோ இதை விட ரொம்ப ஈஸி. இந்த அளவு கூட யோசிக்க தேவையில்லை. இங்க என்னெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு எழுதுனா போதும். இங்க பாருங்க 2 கேபிட்டல் டி இருக்கிறது எவ்வளோ இருக்கு? இதுல இந்த பாக்ஸ்ல ரெண்டுமே கேபிட்டல் டீயா இருக்கிறது எவ்வளோ இருக்கு? எஸ், ரெண்டுமே கேபிட்டல் டீயா இருக்கிறது எவ்வளோ இருக்கு? Can someone tell me? How many capital T? ரெண்டுமே கேபிட்டல் டீயா இருக்கிறது ஒன்று தான் இருக்கா? So yes. So capital T 1 is to 1 small t 1 capital T. அது எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. is to ரெண்டுமே small t 1 இருக்கா? Fine. So genotypic ratio is equal to 1 is to 2 is to 1. Phenotypic ratio is equal to 3 is to 1. புரிஞ்சுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோஹைபிரிட் கிராஸ், எந்த மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணாலும் phenotypic ratio, genotypic ratio இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. everyone very clear. ஒருவேளை 1 mark questionல மோனோஹைபிரிட் கிராஸோட phenotypic ratio செகண்ட் ஜெனரேஷன்ல phenotypic ratio என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் 3:1 தான். புரிஞ்சுதா? இதுவே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எவ்வளோ வரும் சாரி செகண்ட் ஜெனரேஷன்ல ஜீனோடைபிக் என்ன ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா இதுதான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. மோனோஹைபிரிட் கிராஸ் எல்லாத்துக்குமே இதுதான். அங்க உட்காந்து நீங்க பன்னட் ஸ்கொயர்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஸோ மோனோஹைபிரிட் கிராஸா இருந்தாவே உங்களுக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1, phenotypic ratio 3:1. புரிஞ்சுதா? எஸ், பைசம் சட்டைமம் அதுதான் வந்து பொட்டானிக்கல் நேம். ஷல் வி கண்டினியூ? டைஹைபிரிட் கிராஸ் போயிடலாமா? எஸ், ஃபைன். ஸோ அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸ் போறாரு. சரி, ஓகே, ஒரு இது என்ன ஈஸி தானே, அடுத்தது போகலாம். ஸோ டைஹைபிரிட் கிராஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 கேரக்டர் எடுக்கிறார் இப்போ. புரிஞ்சுதா? ஸோ மோனோஹைபிரிட் கிராஸ்னா என்ன? ஒரு கேரக்டர் இருக்கிற ஹோமோசைகஸ் அலீல நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா அது என்னது? மோனோஹைபிரிட் கிராஸ். இதுவே வந்து 2 கேரக்டர் இருக்கிற ஹோமோசைகஸ் அலீல்ஸை வந்து கிராஸ் பண்ணீங்கன்னா அது என்னன்னா டைஹைபிரிட் கிராஸ். ஸோ இன் விச் கேரிட் பை டேக்கிங் 2 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அட் த சேம் டைம். 1 pair ஆஃப் கேரக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸ், 2 pairs ஆஃப் கேரக்டர் எடுத்தீங்கன்னா டைஹைபிரிட் கிராஸ். புரிஞ்சுதா? ஸோ 1 கேரக்டர் மோனோஹைபிரிட், 2 கேரக்டர் டைஹைபிரிட். ஸோ இவர் என்ன பண்றாரு? எந்த விஷயத்தை சூஸ் பண்றாரு? சீட் கலர், சீட் ஷேப், 2 விஷயத்தை சூஸ் பண்றாரு. ஸோ இஸ் சூசிங் சீட் கலர்
and seed shape. எல்லாரும் clear-ஆ? Are you all ready? So இது போய் பார்த்துருவோமா? monohybrid cross, dihybrid cross என்னன்னு பார்த்துருவோமா? dihybridல ட்ரை பண்ணிடலாமா? Yes? PDF link share பண்ண சொல்றேன், don't worry. Okay? Everyone ready? Clear? Yes, superb, fine. So monohybrid crossல அவர் பண்ண மாதிரி dihybrid crossல என்ன பண்றாரு அப்படின்னா round and yellow seeds. So ரெண்டுமே dominant trait. Round homozygous, yellow dominant. எப்பவுமே நீங்க dominant capital letterல போடணும், recessive small letterல போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Dominant capital letter, recessive small letters. Clear? Keep this in mind. Dominant capital letter, recessive small letter. புரிஞ்சுதா? Fine. So அதுல வந்து dominant அப்படிங்கிறது என்னன்னா round and yellow dominant, wrinkled and green வந்து recessive. wrinkled green தானே G போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பண்ணட் ஸ்கொயர் வரைய சொன்னாங்க அப்படின்னா wrinkled and greenக்கு இங்க Gன்னு போடக்கூடாது. டாமினன்ட் ஆர் ரெசசிவா இருந்தா லெட்டர் சேமா தான் யூஸ் பண்ணணும். டாமினன்ட்க்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், ரெசசிவ்க்கு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம பண்ணட் ஸ்கொயர் வரையலாமா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன நடக்கும்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரும். ஸோ ரெண்டோட அலிலுமே கம்பைன் ஆகி டைஹைபிரிட் கிராஸ் ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன நடக்கும்னா டைஹைபிரிட் கிராஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ என்ன நடந்துச்சு? மோனோஹைபிரிட். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா அவுட்கம்ஸும் வந்திருக்கும். புரிஞ்சுதா? திஸ் இஸ் த F1 ஜெனரேஷன். வாட் யூ வில் கெட் இஸ் திஸ் இஸ் த காம்பினேஷன் யூ வில் கெட். இப்போ நம்ம இதில் ஒரு பண்ணட் ஸ்கொயர் போட போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த காம்பினேஷன் யூ வில் பி கெட்டிங். செகண்ட் ஜெனரேஷனில் வாட் வுட் ஹேப்பன் இஸ் செல்ஃப் பாலினேஷன் மூலமாக when you do this, so this would be the பண்ணட் ஸ்கொயர். Listen very carefully, it is very 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 important. புரியுதா? So how are you going to divide it அப்படின்னு பார்த்தீங்கன்னா these are the possible combination. So பண்ணட் ஸ்கொயர் எல்லாரும் வரையலாமா? Are you all ready? Note ரெடியா வச்சுக்கோங்க. We will draw it now. Fine. இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். See, listen very carefully. இது வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அங்க போய் உட்காந்துட்டு வரையாதீங்க. It is going to be tough for you. புரிஞ்சுதா? ஸோ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். அங்கே போய் உட்காந்து யோசிச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஐ வில் டீச் இட், டோன்ட் வெரி. புரிஞ்சுதா? ஸோ ஐ டீச் இட், டோன்ட் வெரி, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இதை போயிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் அங்கே உட்காந்து பண்ணிங்கன்னா டைம் ஆகும். கிளியர்? ஃபைன். ஸோ நவ் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேமெட்ஸ். யூ கேன் நோட் டவுன் போத் த சைட்ஸ், தே ஆர் சேம். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் இட், கிராஸ் இட் அண்ட் ரைட் இட். புரிஞ்சுதா? ஸோ கிராஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ டைஹைபிரிட் கிராஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னா யூ கேன் see here. சாரி. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ எடுத்து யூ ஹவ் டு ஜஸ்ட் ரைட் இட். ஓகே, இதை அப்படியே கிராஸ் பண்ணி எழுத போறீங்க. ஃபைன். ஸோ இதில் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபீனோடைபிக் ரேஷியோ எழுதணும். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் த ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஃபீனோடைபிக் ரேஷியோனா அப்பியரன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ அப்பியரன்ஸில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது என்ன கலரில் இருக்கு? ரிங்கிள்ட் அண்ட் ரவுண்ட். ஸோ இதில் ரிங்கிள்ட் அண்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கு? எவ்ரி ஒன் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரிங்கிள்ட் அண்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. How much wrinkled and round are there in this particular? Count பண்ணலாமா எல்லாரும்? Fine. Everybody count. 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9. Fine. So this is wrinkled and round. This is wrinkled and this is yellow and round. Yellow and round. So first yellow and round எவ்வளோ characters இருக்கு? This is yellow round. So this is yellow and wrinkled. இது green and round. இது green and wrinkled. Fine. So yellow and round எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Clear? Yellow and wrinkled எவ்வளோ இருக்கு? 1, 2 and 3. Fine. So yellow and wrinkled எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. Clear-ஆ? இதுவே பார்த்தீங்கன்னா green and round எவ்வளோ இருக்கு? 1, 2, 3. So green and round 3 இருக்கு. But green and wrinkled அதாவது homozygous recessive எவ்வளோ இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கரெக்டா? So you have only one. Clear? Yes. So this is the concept about this. So இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா phenotypic ratio. புரியுதா? So phenotypic ratio என்னங்கிறது இதுவே நல்லா பார்த்துக்கோங்க. dihybrid crossல phenotypic ratio F2 generation கேட்டாங்கன்னா listen very carefully. Dihybrid cross phenotypic ratio is 9:3:3:1. Listen very carefully. So dihybrid crossல phenotypic ratio கேட்டாங்கன்னா 9:3:3:3. அவ்வளவுதான். இதான் வந்து என்னது? phenotypic ratio. Clear? So this is the phenotypic ratio 9:3:3:3. Fine? Yes. So listen, இதுதான் இந்த law of inheritance. 3 law இருக்கு. So now you know about this phenotypic ratio. So shall we go to this? Yes? Shall we go to the law of inheritance? முடிஞ்சிடலாம். Listen very carefully. Shall we go to the law of inheritance? 3 law இருக்கு. என்னென்ன law இருக்கு? Law of segregation, law of dominance, law of... So what are the laws of inheritance? 3 laws of inheritance இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? What are the 3 laws of inheritance? Can someone tell me what are the 3 laws of inheritance? See, homozygous, heterozygous na enna அப்படினா எந்த ஒரு செட் ஆஃப் கேமெட்லயும் 2 அலீல் இருக்கும். 2 அலீலுமே சேமா இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ். சேம் அலீல் ஹோமோசைகஸ், டிஃபரண்ட் அலீல் ஹெட்ரோசைகஸ். அவ்வளவுதான். ஃபைன். லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். அவ்வளவுதான். லா ஆஃப் செக்ரிகேஷன், law of dominance, law of independent assortment. ரொம்ப 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 important. Listen very carefully. Law of segregation, law of dominance, law of independent assortment. இதுக்கு மூணுக்குமே நான் வந்து உங்களுக்கு definition சொல்ல போறேன். Listen. Law of segregation என்னன்னா always mother கிட்ட இருந்து ஒரு அல்லீலும் father கிட்ட இருந்து ஒரு அல்லீல் மட்டும் தான் வரும். புரியுதா? Law of segregation என்னங்கன்னா two members same during the formation of gametes அப்படிங்கறப்போ separate into different gametes, random fusion at the time of zygote. அதாவது law of segregation ங்கிறது parent கிட்ட இருந்து ஒவ்வொரு allele மட்டும் தான் வரும். So it will get segregated and you will get only one allele. Yes. So this only you will be getting it from different parents. That is law of segregation. Law of dominance அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 allele dominant allele என்னவா இருக்கோ அதோட கேரக்டர் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். That is law of dominance. புரிஞ்சுதா? ஸோ லா ஆஃப் டாமினன்ஸுங்கிறது என்னன்னா ஒரு கேமெட்ல 2 அல்லீல் எப்பவுமே இருக்கும். அந்த 2 அல்லீல்ல டாமினன்ட் அல்லீலோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? ரெண்டுமே ரெசசிவா இருந்தா மட்டும்தான் ரெசசிவ் அல்லீல் எக்ஸ்பிரஸ் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் அபவுட் திஸ் லா ஆஃப் அக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் டாமினன்ஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா 2 அல்லீல் இருக்குன்னா அதுல டாமினன்ட் அல்லீலோட கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ரெண்டுமே ரெசசிவா இருந்தா மட்டும்தான் ரெசசிவ் அல்லீலோட கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் என்ன சொன்னேன்? ஒரு பேர் ஆஃப் அல்லீல இருந்து பேரண்ட் கிட்ட இருந்து ஒன்று தான் வரும், 2 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒன்று வரும். ஸோ இட் வில் கெட் செக்ரிகேட்டட் டியூரிங் த ரீப்ரொடக்ஷன். அப்போ என்ன ஆகும்னா only one allele will come from each parent. அதுதான் law of segregation. Only one allele will come from each parent. Law of segregation. Law of dominance அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 allele எல்லா கேமெட்லயும் இருந்தாலும்
அதில் டாமினன்ட் allele என்னவோ அந்த கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த கேமெட் அந்த கேமெட்லேருந்து எந்த allele ப்ரோஜனிக்கு போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட். தெர் இஸ் நோ ரூல் தட் இஸ் கோயிங் டு டிசைட் வாட் வில் கம் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். எந்த allele வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. There is no rule that decides which allele is going to come to the progeny. புரிஞ்சுதா? So this is the three law of segregation. Listen very carefully. Law of segregation, law of domination, law of independent assortment. இது மூணும் நல்லா பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? Yes. So this is very very important. Clear? Okay, fine. So next வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mechanism of heredity. So mechanism of heredityங்கிறது என்ன அப்படின்னா, so how heredity works அப்படிங்கிறது தான். புரிஞ்சுதா? So mechanism of heredityல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so every DNA சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா டிஎன்ஏலையும் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன் A, B, C அப்படிங்கிறது இருக்கும். டிஎன்ஏங்கிறது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எவ்ரி டிஎன்ஏ இஸ் சிமிலர் டு பென்ட்ரைவ். புரிஞ்சுதா? அந்த பென்ட்ரைவில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் எப்படி வந்து நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும். புரிஞ்சுதா? எஸ், ஃபைன், ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட், ஸோ ஹவு டு ட்ரெய்ட்ஸ் கெட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி பிளான்ட் வில் ஹாவ் அ ஹார்மோன். இது பிளான்ட்டாக இருக்கலாம், ஹியூமன் பீங்ஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். சி எஸ், ஓகே ஃபைன். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹாவ் சம் இன்ஃபர்மேஷன். இந்த பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னா திஸ் இன்ஃபர்மேஷன் வில் டெல் யூ லெட் செக்ரீட் மோர் ஹார்மோன். இந்த ஹார்மோன் நிறையா செக்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். ஃபைன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட், ஸோ திஸ் ஹார்மோன் வில் பி செக்ரீட்டிங் மோர் அண்ட் வாட் வில் ஹேப்பன், த பிளான்ட் வில் க்ரோ டாலர். புரிஞ்சுதா? ஸோ ஹவு இஸ் இட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் இஸ் த ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் ஆஃப் எவ்ரி ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம்ல அந்த ஜீன்ல வந்து என்சைம்ஸ் இருக்கும். தட் என்சைம்ஸ் வில் டெல் யூ இஸ் திஸ் ஆர்கானிசம் கோயிங் டு க்ரோ டாலர் ஆர் ஷார்ட்டர். அதை பேஸ் பண்ணி என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ த ஆர்கானிசம் வில் க்ரோ ஆர் நாட் அப்படிங்கிறது இருக்கும். புரிஞ்சுதா? எஸ். சி அல்லீல்ஸ்னா என்ன அப்படின்னா, அல்லீல்ஸ் அப்படிங்கிறது ஸோ சேம் ஜீனுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது அல்லீல். ரெண்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, மல்டிபிளாக கூட இருக்கலாம். So the same gene having different versions or different types, you call it as allele. Clear? So this is what you should know. That is what is allele. Clear? So this is the concept. So blood group வச்சு என்ன question கேக்குறீங்க? What is the question you want to know? Fine? Yes, different forms of gene you call it as allele. Clear? Okay. So there are three laws: law of segregation, law of independent assortment, law of dominance. These are the three laws in terms of Mendelian genetics. புரியுதா? So three laws in terms of Mendelian genetics ங்கிறது தான் law of segregation, law of independent assortment and law of dominance. These are the three things. Fine? Yes. So this is what is the revision. So உங்களுக்கு வந்து inheritanceல we have finished this process. So இதுல இருந்து ஏதாவது question கேட்டாங்கன்னா answer it well. Week quiz ready பண்ணி வச்சிருக்கேன். I'll come to week quiz also. Don't worry. Fine? Yes. So thank you so much. மறக்காம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. Go and subscribe to it. There you will get more information. அங்க போயிட்டு you can download. Fine? Yes. So thank you so much. Thank you so much. மறக்காம PYQs இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Bye. Take care. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் லைஃப் ப்ராசஸ் ஆல்ரெடி ஒன் ஷாட் முடிச்சிருக்கேன். முடிஞ்சா அதையும் நான் வந்து I will come and revise it to you. So we'll be discussing other topics also. Fine? Yes. Fine. Okay. Fine. Bye. Take care. Bye.